Hi friends, welcome to Samaiyalthiruvizha. இன்னைக்கு Samaiyalthiruvizha சேனல்ல வஞ்சரம் fish fry எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கிலோ வஞ்சரம் மீன் எடுத்து லைட்டா மஞ்சள் தூள் மட்டும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேங்க. ஒவ்வொரு பீசஸா க்ளீன் பண்ணிட்டு அதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. ஏனா நம்ம மேரினேஷன் பண்ணும்போது ஃபிஷ்ல வந்து தண்ணி இருந்தது அப்படினா அது மசாலாவோட ஒட்டாம வரும் இல்லையா? அதனால அந்த தண்ணி இருந்தாலும் வடியிறதுக்காக தான் நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி இருக்கோம். வஞ்சரம் ஃபிஷ்க்கு மட்டும் இல்லை, நம்ம எந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலும் இதே மேரினேஷன் பண்ணுங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு மசாலா பொருட்கள் பார்த்துடலாம். 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல இதை நம்ம கூட்டிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். பிறகு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, இது கடையில் வாங்கின மசாலா தான். இதில் நம்ம எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலையே மற்ற எல்லா மசாலாவும் கலந்துருக்கிறதுனால நான் இதை மட்டும்தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, நார்மலாக சேர்க்குறத விட ஒரு பிஞ்ச் அதிகமாக சேர்த்துக்கோங்க, ஃபிஷ் ஃப்ரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 2 டீஸ்பூன் போல் பெப்பர் ஜீரா பவுடர். பெப்பரையும் ஜீரகத்தையும் சேம் ப்ரொப்போர்ஷனில் எடுத்து அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணிடலாமா? அதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் எல்லாத்தையும் அதில் மாற்றிக்கலாம். பவுல் நல்லா பெருசாக இருந்தால் தான் நம்ம மேரினேட் பண்ணும்போது எல்லா மசாலாவும் மீனோட நல்லா கலக்குங்க. முதல்ல நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புளி தண்ணி, அதில் கொஞ்சம் மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப திக்கராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக கூட புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போது அந்த உப்பும் புளியும் மீனில் எல்லா சைடும் ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுதான் மேரினேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ எல்லா பீசஸ்லையும் உப்பும் புளியும் நல்லா இருக்கும். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இன்னும் கலர் டார்க்காக வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஃபிஷ் ஃப்ரை மசாலா, இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நான் சேர்த்துருக்கிறேன். கடைசியாக பெப்பர் ஜீரா பவுடர். இப்போ நம்ம எல்லா மசாலாவும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மெதுவாக கலந்து விடுங்க, ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. எல்லா மீன்லேயும் அந்த மசாலா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த டைமில் மசாலா ரொம்ப டார்க்காக இருந்துச்சுன்னா நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புளி தண்ணி, அதை கூட இப்போ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மேரினேஷன் இப்போ முடிஞ்சிருச்சு. இதை ஒரு 1 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் அப்படி இல்லைன்னா ஃபேனுக்கு அடியில் வச்சிடலாம். மசாலா நல்லா ஊறினா தான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். இதை நம்ம ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம், இல்லை டீப் ஃப்ரையும் பண்ணலாம். நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக உள்ளே சேர்த்துடலாம். ஃபிஷ்ஷு சேர்த்ததுக்கப்புறமா உடனே நம்ம கரண்டியால் திருப்ப வேண்டாங்க. ஒரு 30 செகண்ட் போல் அப்படியே இருக்கட்டும். இதே இது நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரண்டியால் தொடும்போதே அது கடாயில் ஒட்டாமல் வருது இல்லையா? அப்படின்னாலே மீன் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த ஃபிஷ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற ஃபிஷ்ஷையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை கிச்சன் டவல் இல்லைனா டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா சுட சுட சர்வ் பண்ணிடலாம். இந்த வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இதுவரை சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.